Taste the Daily. சட்டப்பேரவையில் ஸ்டாலினை எதிர்க்கட்சித் தலைவர் சரமாரியாக விளாசிய காரசார விவாதம் நடைபெற்றது. மேலும் தொடர்ந்து 5வது நாளாக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூடிய நிலையில் எதிர்க்கட்சியினரை நேரலை செய்யாமல் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்ட நிகழ்வும் அரங்கேறியது. சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தொடர்ந்து 5வது நாளாக யார் அந்த சார் என்கிற ஸ்டிக்கர் அணிந்தபடி பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் பங்கேற்றனர். இதில் திமுகவினர் பேசுவதை க்ளோஸ் அப் ஷாட்டில் பெரிதாக காட்டிவிட்டு அதிமுகவினர் பேசுவதை தனியே காட்டாமல் இருட்டடிப்பு செய்த ஸ்டாலின் அரசு சட்டப்பேரவை நிகழ்வுகளை ஒளிபரப்புவதில் தொடர்ந்து 5வது நாளாக தொடர் அட்டூழியம் செய்தது. தொடர்ந்து சட்டப்பேரவையில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை நிர்வகிக்க தனி அதிகாரிகளை நியமனம் செய்து கொண்டுவரப்பட்ட அரசின் மசோதாவிற்கு அதிமுகவும் கூட்டணி கட்சியான காங்கிரசும் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் திமுகவினர் அதிர்ந்து போயினர். இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவருக்கும் முதல்வருக்கும் காரசார விவாதம் நடைபெற்றது. அப்போது கருப்பு சட்டையில் வந்தால் நேரலையில் காட்டாதது ஏன் எனவும், அரண்டவன் கண்ணுக்கு எல்லாம் இருண்டது போல கருப்பு சட்டையை பார்த்தால் பயமா என அரசை பார்த்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து காங்கிரஸ் ஆட்சியின் போதே நீட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாமே என்றும், நீட் தேர்வுக்கு பிள்ளையார் சுழி போட்டதே திமுக தான் என்றும், நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு பெறப்படுமா என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தனது விவாதத்தை முன்வைத்தார். அப்போது மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரவில்லையே என மழுப்பிய ஸ்டாலினுக்கு தேர்தலுக்கு முன் ஒரு பேச்சு, தேர்தலுக்கு பின் ஒரு பேச்சா என எதிர்க்கட்சித் தலைவர் விளாசினார். மேலும் கருணாநிதி நூற்றாண்டு விழாவிற்கு பாஜக தலைவரை அழைத்தது ஏன் எனவும், ஆதரிப்பது காங்கிரஸை, அழைத்து வருவது பாஜகவையா என எதிர்க்கட்சித் தலைவர் காட்டமான பதிலடி கொடுத்தார். 2023 சட்டப்பேரவையில் தமிழர் பெருமைகளை அவமதித்த போது போராட்டம் நடத்தாத திமுக இந்த சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையாற்றவே இல்லை, எதை திசை திருப்ப அவசர போராட்டம் நடத்தினீர்கள் என கேள்வியை முன்வைத்தார். மேலும் உயர்த்தப்பட்ட சொத்து வரி, மின்சார வரி உள்ளிட்ட அனைத்து வரிகளையும் குறைக்க வேண்டும் எனவும், தமிழகத்தில்தான் மின்சார கட்டணம் குறைவு என்று அரசு தெரிவித்திருக்கிறது, அது தவறு என்றும், மின் கட்டணம் மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் குறைவு என்று சொல்கிறீர்கள், அதற்கான வெள்ளை அறிக்கையை வெளியிடுங்கள் என்றும் வலியுறுத்தினார். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு 1 ஏக்கருக்கு 50,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும், சென்னையில் 98% மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவேற்றப்பட்டதாக கூறுகிறீர்கள், எப்போதுதான் முடிவடையும் என கேள்வி எழுப்பினார். திமுகவினர் போராட்டம் நடத்தினால் கைது இல்லை, அதிமுகவினர் போராட்டம் நடத்தினால் கைது செய்யப்படுகிறார்கள், ஆளும் கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்க்கட்சிக்கு ஒரு நீதியா என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பினார். போக்குவரத்து ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும், திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகள் தள்ளுவண்டி போல உள்ளது என சாடியுள்ளார். தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கவில்லை, சட்டப்பேரவை 100 நாட்கள் நடைபெறும் என்பதற்கான அறிகுறியே இல்லை, 40க்கு 40 பெற்று என்ன பிரயோஜனம், டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் டெல்லியில் பெஞ்சை தான் தேய்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என சாடினார். மேலும் யார் அந்த சார் என்று கேட்டாலே ஏன் பதறுகிறீர்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றார். மேலும் எதிர்க்கட்சியினர் மலிவான அரசியல் செய்வதாக கூறிய ஸ்டாலினுக்கு சபாநாயகரை கீழே தள்ளி மேஜையில் ஆட்டம் போட்ட திமுகவினர்தான் மலிவான அரசியல் செய்ததாகவும், எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்யாமல் அவியலா செய்ய முடியும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சாடினார். பொள்ளாச்சி விவகாரத்தில் தவறான குற்றச்சாட்டை முன்வைத்த ஸ்டாலினுக்கு 24 மணி நேரத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் பதிலடி கொடுத்தார். மேலும் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக திமுக தரப்பில் கூறினீர்களே, என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என ஆதாரத்துடன் நிரூபிக்க முடியுமா என ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சவால் விடுத்தார்.